ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெங்காய தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் சூடானது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் கடலப்பருப்பு, சீரகம் கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், வரமிளகாய் 2, பூண்டு 4 பல், இஞ்சி அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சது, அது நல்லா லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வதக்கிறது. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ புதினா போட்டுக்கலாம். புதினா வதங்க வேண்டியதில்லை, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த புதினத்தை நல்லா வதங்க வேண்டியதில்லை, புதினா வதங்கிடும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த நல்லா ஆரம்பிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். அரைச்சி இது தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கரண்டியில் வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டு எண்ணெய் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சதும் எண்ணெய் சூடானதும் கடுகு கடலப்பருப்பு கலந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடித்ததும் கடுகு நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சட்னியில் தாளிப்பு சேர்த்துக்கலாம். இட்லி ரெடி. மறக்காமல் சட்னி ரெடி. வாங்க சாப்பிடலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.